போகும்பொழுது ஒரு துறவு நிலை, நமக்கு அதுவும் வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனா வரும்பொழுது ஒரு குழந்தை பிறந்து 6 மாசத்துல தான் சிரிக்க 6 வாரத்துல சிரிக்க ஆரம்பிக்கலாம். நாமெல்லாம் பிறந்து 6வது வாரத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோம். அது அந்த சிரிப்புங்கிறது நமக்கு இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு இயல்பு தன்மை. சிரிப்பு ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 200 தடவை சிரிக்குதான். இது புள்ளி விவரம். ஒரு குழந்தை, நாமெல்லாம் 25 தடவை சிரிக்கிறோமா. அதுதான் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமா டாக்டருக்கு ஒத்துவாருன்னு நினைக்கிறேன். இந்த மன இறுக்கம்தான் இதய நோயை உண்டு பண்ணுது. 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை படிப்படியா வந்து 25 தடவைக்கு வந்துட்டோம். 15 தடவை 25 தடவை. நாமெல்லாம் அப்படி குறையக்கூடாது. சிரிப்புக்கு வந்து இந்த ஜோக்கே தேவைப்படாது. இயல்பு தன்மை அது. அதாவது காலங்காலமா சிரிக்கிறது ஒரு பாவமான செயல்னு நாம போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு அதிகாரிக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான ஒரு செயல் அப்படின்னு போதிக்கப்பட்டு வந்ததுனால சிரிப்பு மரபு ரீதியாவே நமக்குள்ள சிறைப்பட்டு போச்சான். அப்போ அதனால நம்ம சிரிச்சா யாராவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு தான். அந்த சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தமே இல்லையா. ஏற்கனவே இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு சாவி. அந்த இயல்பு தன்மையை, மனிதனுடைய இயல்பு தன்மையை வெளியில கொண்டு வர்றோம். இல்லைன்னா அது சிறைப்பட்டிருக்குது. அது மன இறுக்கத்துக்கு காரணமாகுது. அந்த மன இறுக்கத்தை வச்சுக்கிட்டு எங்க தியானம் பண்றது நீங்க? அந்த இயல்பு தன்மைக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. சிரிப்புக்கு வந்து ஜோக்கு தேவைப்படாது. இப்ப ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கு, ஒரு கிளுகிழு போய் ஆட்டுங்க, அது முகத்துக்கிட்ட சிரிக்கும். அது என்ன ஜோக்காது? வெறும் சத்தம். ஒரு சத்தமே சிரிப்பை உண்டு பண்ணுது பாருங்க. அதுதான் இயல்பு தன்மை. ஒரு கிளுகிழுப்ப சத்தத்துக்கு குழந்தை சிரிக்குது இல்ல, அந்த சத்தம் வந்து சிரிப்பை உண்டு பண்ணுது. அதுதான் நாம அப்படி இருக்கணும். ஆனா அதே கிளுகிழுப்பே ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க, கோவம் வந்துடும். அப்படிப்பார். அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டார். சின்ன வயசுல ஒரு கிளுகிழுப்ப சத்தத்துக்கு சிரிச்சவர் அதே கிளுகிழுப்ப சத்தத்துக்கு கோவப்படுற அளவுக்கு மாறிக்கிட்டு வரோம் பாருங்க. இப்படி மாறப்படாது. கையில குச்சி கிச்சிருந்தா எடுத்து அடிச்சிருவாரு நீங்க. அதனால வந்து இதய நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் சிரிக்க, அதாவது இயல்பு தன்மை மாறாமல் இருக்கணும். நம்முடைய இயற்கை கொடுத்திருக்கிற அந்த இயல்பு தன்மை மாறாம நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதுதான் இயல்பு தன்மை. இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாகிடும் மனசு. அந்த மன இறுக்கம், இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது யாருக்கு வரலன்னா, இந்த இந்த இங்க இருக்கிற பெண்கள்லாம் கூட இனிமே ஒரு கிளுகிழு போய் வீட்டுக்கு போய் வாங்கி வச்சுங்க. யாராவது உங்க வீட்டுக்காரர் கோபமா வந்தாருன்னா அப்படி அப்படியே ஆட்டி பாருங்க. அவரு அவரு சிரிச்சுட்டாருன்னு வைங்க, கவலையே பட வேண்டாம். அவரு ஏதாவது கோவப்பட்டாருன்னா உடனே இசிஜி எடுத்து பார்க்கணும், பார்த்து சரியா இருக்கா. அதுதான் அப்போ மருத்துவம் சொல்லுகிற உண்மை. இதய நோய் வராத இருக்கிறவங்க யாருன்னா பைத்தியக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்தது இல்லையா. டாக்டர்கள் தான் சொல்றாங்க, பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அந்த பைத்தியத்தன்மை நமக்கு வேணுமா? ஏன் அவனுக்கு வர்றது இல்லைன்னா, நான் வந்து இப்போ இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், உடனே என் இருதயம் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. எப்படி எந்த கட்சியில் சேர்றது, எங்கே போய் நிற்கிறது, யாரை போய் பிடிக்கிறது, எப்படி பணம் செலவு பண்ணுறது, எப்படி டெல்லிக்கு போகிறது, எப்படி பிரதம மந்திரி ஆகிறதுன்னு என் இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வை நான் குறைச்சிடுறேன். நான் பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு. ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னா அவன் ஆனதாவே நினைச்சிடுறான். போய் கேட்டீங்கன்னா நான் தான் பிரதம மந்திரி, அவன் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த மனோபாவம் நமக்கு வேணுமா? அதனால்தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை. அதாவது சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மைன்னா, நாம சித்த சுவாதீனத்தோட இருக்கணும், மனசு விழிப்போட இருக்கணும். இன்னொருத்தவங்க ஏதாவது பைத்தியகார்த்தனமா சொன்னா ஒத்துக்கணும். இப்போ உங்க குடும்பத்திலே கேட்குறீங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு தகராறு, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னன்னு கேட்குறீங்க, அவர் 23ன்னு சொல்லிடுறாருன்னு வைங்க, உடனே சண்டைக்கு போகக்கூடாது. 8 3 பேருக்குன்னா 24க்கு வேலை 23ன்னு சொல்றாரு, சண்டைக்கு போகக்கூடாது. சரி பரவாயில்ல, எங்க வாத்தியார் இப்படி சொல்லி கொடுத்தாரு, உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு, அது வாய்ப்பாட்டிலையும் எத்தனையோ எடிஷன் இருக்கு இல்லையா. அப்படி அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை. நமக்கு எது உண்மைங்கிறது தெரியுது,
இருந்தாலும் ஒரு பைத்தியத்தன்மையோட வாழறோம் பாருங்க. அந்த பைத்தியத்தன்மைங்கிறது இன்றைய மனுஷனுக்கு தேவை. அது ஒருத்த வந்து பைத்தியகார ஆஸ்பத்திரியில 10 வருஷம் இருந்தானா, அவன் உடம்பு குணமாயிட்டுது டாக்டர், என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு டாக்டர் வந்து கேட்டிருக்கான். டாக்டர் சொல்லியிருக்காரு, 10 வருஷம் இருந்துட்டேன், இன்னொரு 10 நாள் இரு, உன்னை சோதனை பண்ணி அனுப்பிச்சுட்றேன் வெளியில அப்படின்னு இருக்காரு. 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, எல்லாம் நல்லா குணமாயிட்டான். உடனே அவர் சொன்னார், நீ சொன்னது சரிதான்ப்பா, வீட்டுக்கு போகலான்னு அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்கள்லாம் வந்து பேட்டி எடுத்தாங்களாம். ஏங்க நீங்க உங்க பைத்தியகார ஆஸ்பத்திரி இருந்தீங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்களேன் எழுதுவோன்னு. அப்போ சொன்னா, நான் 10 வருஷம் நான் பைத்தியத்தோட பைத்தியமா இருந்தேன். 10 வருஷம், அது எனக்கு 10 வினாடியா போயிட்டுது. பைத்தியங்களுக்கு மத்தியில புத்தி தெளிஞ்சவனா 10 நாள் இருந்தேன், அது 10 யுகமா போச்சுன்னு நானும். நம்முடைய வாழ்க்கை யுகங்களாக போகணுமா வினாடிகளாக போகணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். பைத்தியத்தோட பைத்தியமா வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை சுகமா இருந்திருக்கு. பைத்தியங்களுக்கு மத்தியில புத்தி தெளிஞ்சவனா வாழறவனுக்கு வாழ்க்கை யுகமா கடினமா இருந்திருக்கு. அதனாலதான் நாம வந்து அதுக்காக சுத்தமா பைத்தியமாவும் மாறிட முடியாது, சட்டையை கழிச்சுட்டு அலைய முடியாது. சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னு அதுக்காக தான் அதை சொல்றாங்க. சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தன் வந்தான், கேள்வி கேட்டாரு. பேங்க்ல வேலை பார்க்க வந்திருக்கான், கேள்வி கேட்கணும்ல, என்னடா 8 3 பேருக்குன்னா என்னடான்னு கேட்டிருக்காரு. இன்டர்வியூல 23ன்னு விட்டான். வாய் தவறி சொல்லிவிட்டான். தெரியும் சரியான தெரியும், வாய் தவறி சொல்லிட்டான். உடனே சரி போயிட்டு வந்துட்டாங்க. வெளியே வந்து யோசிச்சான், ஆஹா இது ஒரு சின்ன கேள்வி, 8 3 பேருக்குன்னா என்னன்னு கேட்டாங்க, நம்ம வாய் தவறி 23 சொல்லிட்டோம், இது நிச்சயமா இந்த வேலை கிடைக்காது, பேங்க்ல எப்படி வேலை கொடுப்பாங்க, ஏதோ தப்பா போச்சுட்டு போயிட்டான். நமக்கு வேலை இல்லைன்ட்டு வீட்டுக்கு போனா ஒரு 10 நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது, வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிடான்னு. அப்ப நினைச்சானா, சரி அவரும் சரியா காதல வாங்கல போல இருக்கு நம்ம சொன்னதை, இதை வந்து நம்ம உண்மையை சொல்லக்கூடாது, பேசாம போய் சேர்ந்துருவோன்ட்டு வேலையில போய் சேர்ந்துக்கிட்டான். பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோன்னு. வேலை பர்மனன்ட் ஆச்சு. அப்புறம் 2 மாசம் கழிச்சு அந்த மேனேஜர்கிட்ட போய் உட்காந்தான். சார், அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8 3 பேருக்குன்னா என்னன்னு, நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன், நீங்களும் அது சரியா காதல வாங்கல, எனக்கே வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டுருக்கான். அப்ப அவரு சொன்னார், அப்படி இல்லப்பா உட்கார் சொல்றேன், அன்னைக்கு இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு உன்னையும் சேர்த்து மொத்தம் 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு. நான் அந்த 294 பேருக்கிட்டே இந்த கேள்வியை கேட்டேன், 8 3 பேருக்குன்னா என்னன்னு. நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நான் அதனாலதான் உனக்கு வேலை கொடுத்தேன், ஏமாந்து போய் கொடுத்துள்ள அப்படின்னாராம். அதுதான் அந்த பைத்தியத்தன்மை. அதாவது வாழ்க்கையில வந்து நிம்மதி வேணுங்கிறவங்களுக்கு நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்க தெரியணும். பர்ஃபெக்ஷன் பார்க்கறவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அறிவியல்ல துல்லியம் முக்கியம், சயின்ஸ்ல எல்லாம் ரொம்ப துல்லியம் தான் வேணும். மற்ற அறிவியல் உலகத்துல அதுல கிட்டத்தட்ட இப்ப ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புற ராக்கெட்டு பரவாயில்ல, பக்கத்து கிரகத்துல போய் இறங்கிட்டு அப்படின்னு போக முடியாது. அதுல துல்லியமா இருக்கணும். அறிவியல்ல சயின்ஸ்ல வாழ்க்கைங்கிற கலைக்கு இந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் தேவை. பர்ஃபெக்ஷன் பார்த்து பார்த்து தான் நமக்கு மன இறுக்கம் வந்துடுது. பர்ஃபெக்ஷன் உலகத்துல ஒண்ணுமே கிடையாதான். நானே என் மனசுல ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, நான் வரைஞ்சிக்கிற மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன் அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு பாக்குறேன். அப்படி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா அது பர்ஃபெக்ட் இல்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைகிற ஓவியத்தில் இருக்கு. எது இந்த உலகத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ அது அப்படித்தான் இருக்குது. அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர், அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர்மாங்க. அதனால வந்து நானா உன்னை மனசுல வச்சுக்கிட்டு இது மாதிரி அது இல்லையேன்னு கவலைப்படுறேன் பாருங்க, இதெல்லாம் மன இறுக்கத்துக்கு காரணமா போடுது. மன இறுக்கம், மன வருத்தம் இப்படித்தாங்க. ஏன்னா உலகத்துல அழகுங்கிறதுக்கே ஒரு சொல்லுவாங்க, அழகா இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, அழகா இருக்கிற பொருளை நீ விரும்புவதில்லை, நீ விரும்புகிற பொருள் அழகா இருக்கிறது. அதுதான் உண்மை. நாம் அந்த எதை விரும்புகிறோமோ அந்த பொருள் அழகா இருக்குது. ஒரு நீக்கிறவுக்கு அந்த குழந்தை அழகா தெரியுது, நமக்கு அசிங்கமா தெரியுது. ஏன்னா அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேல விருப்பம். அதனால நீங்க நாம் விரும்புகிற பொருள் அழகா இருக்கிறது அப்படின்னா, இந்த உலகம் பூரா அழகா இருக்கணும்னா என்ன, நாம் இந்த உலகத்தை விரும்பணும். அந்த விரும்புகிற கலையை தான் மகரிஷி கற்றுக் கொடுக்குறாரு, வேற ஒண்ணும் இல்லை. அப்படி பார்த்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திட்டா இந்த உலகம் பூரா உங்களுக்கு அழகா இருக்கும். இந்த உலகம் வந்து ஒரு சொர்க்கமயமா இருக்கும். அப்படி அந்த மனசை வந்து நாம பக்குவப்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அதுக்குதான் அவர்கள் இந்த பயிற்சி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ வெடிகுண்டு அது இதுன்னு சொன்னாங்க. வெடிகுண்டு இப்ப மிருகங்கள் கூட அதெல்லாம் பண்றது இல்லை. மிருகங்கள் இப்போ பேப்பர்ல செய்தி வருதா, இன்னைக்கு பொள்ளாச்சியில ஒரு கோழி ஒரு சேவலை AK-47 துப்பாக்கியால சுட்டு விட்டுது.
அந்த பொள்ளாச்சி சேவலுக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு கோழிக்கும் கள்ள தொடர்பு அப்படின்னு அப்படி அப்படி வர்றதில்ல. ஆனா மனுஷனை பத்தி இப்படி வருது செய்தி இல்லையா? ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு உடம்புலாம் வெடிகுண்டை கட்டிக்கிட்டு இன்னொரு ஆட்டுக்குட்டியை போய் கட்டி பிடிச்சது பண்ணாது. அப்படி பண்ணியிருந்தா மறுபடியும் டிஆர்கே விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கணும். அது மாதிரி அது மாதிரி வந்துடும். அது மனுஷன் செய்யறான், ஆனா மிருகங்கள் அதை பண்றது இல்லை. அந்த மாதிரி அந்த இன்னைக்கு வந்து ஒரு பசுமாடு காளமாட்டு அவமானம் தாங்காம தூக்க மாட்டிட்டு தொங்குது. இதெல்லாம் வந்து பாருங்க, மிருகங்கள் செய்யாத விஷயங்களை மனுஷன், ஏன்னா அந்த மனசு தான் காரணம் இது எல்லாத்துக்கும். அதுகிட்ட இல்லாத நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த இவ்வளவுக்கு கோளாறுக்கும் மனம்தான் நம்மளை அந்த அளவுக்கு திசை திருப்புறது, வழி நடத்துறது. அதனால மனசை வந்து புரிந்து கொள்ளுங்கள், மனசை அடக்காதீங்க, மனதை புரிந்து கொள்ளுங்கள்ங்கிற உபதேசம் அவர்கள் சொன்னது. எனக்கு முதல்ல இந்த வேதாத்ரி அவர்கள் அந்த உலக இது மனவளக்கலை மன்றத்தில் எப்போ தொடர்புனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூப்பிட்டார். சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம், நீ அதில் வந்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர். நான் சொன்னேன், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், என்ன பேசுறதுக்கு கூப்பிடாங்க, எனக்கு அனுபவம் கிடையாது, நீ வந்து எனக்கும் உங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னேன். அதெல்லாம் கிடையாது, பயிற்சியெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ வந்து சினம் தவிர்த்தல், மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஏதாவது போவோமேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன். கோவப்படுறது மனுஷ இயல்பு, அது என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன். அதாவது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு. இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய பொறுப்பில் உள்ள தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போகிறாரு, அடிக்க போகிறாரு, என்னமோ தகராறு. இவர் கடுமையாக இருக்குது ஒரு முகம், கோவப்படுறாரு. இந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி இதை வாங்கி பிளேனில் ஏற்றுற தொழிலாளி இருக்கானே, அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான். இவர் கோவப்படுறாரு, அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறார், மனவளக்கலை மன்ற பேராசிரியர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இது என்ன இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான், அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறானே, அவன் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கலாம் போல இருக்கு, சினம் தவிர்த்தல் வகுப்பு அப்படின்னு நினச்சிட்டார். உடனே இது எல்லாம் முடிஞ்சது, அவர் வச்சு திட்டிவிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் பிளேன் வந்து ஜப்பானுக்கு ஏறி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சி கொண்டு வந்தார் இந்த தொழிலாளியை. இந்த வாரப்பா, நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமாக நடத்திட்டு இருக்கோம், நான் இது நடைமுறையில் இன்னைக்கு அந்த ஆள் ஒன்று அவ்வளவு திட்டனா பெரிய பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல, சிரிச்சுக்கிட்டே இருந்தியா, அது எப்படி அவ்வளவு திட்டம், அவனுக்கு கோவமே வரலையா உனக்கு அப்படின்னார். அப்பா அவன் சொன்னான், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோவம் வராமல் இருக்காது, கோவம் வரும், எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க. நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை சார், அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு நம்ம எதுக்கு சார் அனாவசியமா இவன்ட்ட போய் கோவப்பட்டுக்கிட்டு, நம்ம வழியில நம்ம சினத்தை தவிர்த்துக்கிட்டா போகுது அப்படின்னு சொல்லி, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல்னு சொல்லி அங்க பேசிட்டு வந்துட்டேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு வரைக்கும் இன்னைய வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை என்ன. நான் அப்புறம் ஒரு இப்போ போன மாசம் அவரை பார்த்து, ஏன் சார் மறுபடியும் ஒரு சினம் தவிர்த்தல் என்ன கூப்பிடுங்களேன் என்ன, அது வேணாம் சார், நாங்க எங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லி கொடுத்துக்கிறோம், நீங்க வேணா பயிற்சிக்கு வேணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். இதுதான் எனக்கு முதல் தொடர்பு இந்த மனவளக்கலை மன்றத்துக்கு எனக்கு ஏற்பட்ட சம்பந்தம் இப்படிதான் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் படிப்படியா அவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டது, பேராசிரியர்களுடைய பழக்கம், இந்த மனவளக்கலை மன்றத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுடைய பழக்கம், அந்த பழக்கமே எங்களை பாதிச்சு எங்களை மாத்திருக்குது.